தஞ்சை மாவட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நல அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. நெய்வேலி தென்பாதி கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வரும் பழனிவேலு என்பவர் பணம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து தருவதாக கூறப்படுகிறது. இடைத்தரகர்கள் 5 பேரை வைத்துக் கொண்டு அவர் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சுமார் 70க்கும் மேற்பட்ட பட்டா முறைகேடுகளில் பழனிவேல் ஈடுபட்டிருப்பதற்கான ஆதாரங்கள் உள்ளதால் அவரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கோட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என சமூக நல அமைப்பினர் எச்சரித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் வட்டார விவசாயிகள் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் கடன் பெறும் விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் பார்க்கப்படும் என மாநிலங்களின் கூட்டுறவு சங்க இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியிருந்த நிலையில் அதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒருமுறை நெல் பயிரிட்டு அறுவடை செய்யும் போது ஏக்கருக்கு சுமார் 65,000 ரூபாய் வரை செலவாகும் நிலையில் கூட்டுறவு வங்கிகளின் விவசாய பயிர் கடனாக ரூபாய் 35,000 மட்டுமே தரப்படுகிறது. இந்நிலையில் இதிலும் சிபில் ஸ்கோர் நடைமுறை கொண்டு வந்தால் விவசாயத்தை மேலும் படுகொலியில் தள்ளும் எனவும் மாநில அரசு விவசாயிகளுக்கு எதிராகவே செயல்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் 57வது வார்டு எம்ஜிஆர் நகரில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் குழாயில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குடிநீரில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு காய்ச்சல், வாந்தி போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசால் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை கூட வழங்க முடியவில்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பிட்புல் வகை நாய் சாலையில் செல்பவர்களை அச்சுறுத்துவதோடு தெருநாய்களை கடித்து குதறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புன்னை நகர் பகுதியில் ஆனந்த் என்பவர் வளர்த்து வரும் பிட்புல் வகை நாயால் அப்பகுதியினர் அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையில் சென்றபோது பிட்புல் நாய் தெருநாய்களை கடித்து குதறிய காட்சி அப்பகுதியினரை அச்சம் கொள்ள செய்தது. விடிய அரசின் அதிகாரிகள் மக்களை அச்சுறுத்தி வரும் இவ்வகை நாய்களை கண்டு கொள்ளாமல் உறக்க நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெளியே கொண்டு வரலாமா நாய?